ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: விரைவான பொருளாதாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தினார். குடியரசு தினத்தையொட்டி சென்னை உட்பட நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டிற்கான இயற்கை வேளாண் விவசாயிகளுக்கான விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 201 ரன் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை இந்தியா வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான மற்றும் விரைவான பொருளாதாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தையொட்டி இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அண்மைக் காலமாக பிற வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்தை காட்டிலும் தொடர்ந்து முன்னேற்றப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறினார். வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவதால் பொருளாதாரம் முன்னேற்றத்தை அடைந்து வருவதாகவும், பெருந்தொற்று காலத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து நீட்டித்து வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் 81 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்க அரசு முடிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது வரலாற்றில் மிகப்பெரிய நடவடிக்கை என்றார். நமது அரசியல் சாசன சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நினைவுகூரும் இந்த நாளில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களையும் அரசியல் நிர்ணய சபையில் திறம்பட பணியாற்றி அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கியவர்களையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் சாசனத்திற்கான அடிப்படை மதிப்புகளையும் அதன் கொள்கைகளையும் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கியதுடன் அனைத்து வேறுபாடுகளையும் முடிவுக்கு கொண்டுவந்து சமூக நீதி பாதையில் நாம் நடைபோட அவர் வழிவகுத்ததாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள 140 கோடி மக்களும் ஒரே குடும்பம் என்ற அடிப்படையில் அனைவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான தேசிய விழாவான குடியரசு தினத்தையொட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். கடந்த ஆண்டு G20 அமைப்புக்கு தலைமையேற்று இந்தியா முன் எப்போதும் இல்லாத சாதனைகளை படைத்ததாகவும், G20 உச்சிமாநாட்டில் இந்தியாவின் நிலைப்பாடு தெற்கத்திய நாடுகளின் குரலாக எதிரொலித்ததாகவும் அவர் கூறினார். பாலின சமத்துவத்தை நோக்கிய முன்னேற்றமாக கடந்த ஆண்டில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், இதன் மூலம் பெண்களுக்கான அதிகாரம் வழங்குவதில் புரட்சி உருவாகும் என்றார். நிலவின் தெற்கு பகுதியில் கால் பதித்த முதல் நாடு என்ற சாதனையை சந்திரயான் 3 வெற்றியின் மூலம் இந்தியா படைத்தது. மேலும் ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் ஆகியவற்றுக்காக விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் செயல்பாடுகளால் நாம் பெருமை அடைவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். அமிர்த காலத்தில் முன் எப்போதும் இல்லாத தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும், செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் அன்றாட வாழ்வில் வேகமாக முன்னேறி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைக்கும் உண்மையான வல்லுநர்கள் என்றால் ஆசிரியர்கள்தான் என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக அவர்கள் விளங்குவதாக கூறினார். இளைஞர்கள் முழு திறனையும் வெளிப்படுத்த அவர்களுக்கு சம வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்பதே இந்த நாளில் தமது வேண்டுகோள் என்றும், பாதுகாப்புப் படையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தினார். இன்று மாலை ஜெய்ப்பூர் வந்தடைந்த பிரான்ஸ் அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். ஜெய்ப்பூரில் காரில் சென்ற பிரதமர் மற்றும் பிரான்ஸ் அதிபருக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரு தலைவர்களும் அங்குள்ள ஜந்தர் மந்தர், ஹவா மஹால், ஆல்பர்ட் ஹால், அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். பின்னர் பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். டிஜிட்டல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வர்த்தகம், பசுமை எரிசக்தி, இளையோர் சக்தியை பரிமாறிக்கொள்ளுதல், இந்திய மாணவர்களுக்கு விசா விதிமுறைகளை எளிதாக்குதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தலைநகர் தில்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பை பார்வையிடுகிறார். குடியரசு தின விழாவில் இந்த ஆண்டு முதன்மை விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். இதையொட்டி கடமைப்பாதை தொடங்கி அணிவகுப்பு நிறைவடையும் வழித்தடங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
இந்நிலையில் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாராட்டு பெற்ற மதுரையைச் சேர்ந்த சலூன் கடை உரிமையாளர் திரு மோகன் தில்லியில் நாளை நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்கிறார். இது தனக்கு கிடைத்த மிகப்பெரும் வாய்ப்பு என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பாரத பிரதமர் என்னை வங்கி பாத்தியில் பாராட்டி பேசியிருந்தார். அவருக்கு வணக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது பாராட்டினது எனக்கு ரொம்ப மிகவும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருந்தது. நாங்கள் இன்னும் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் எதிர்பாராமல் இந்த செஞ்சதை பிரதமர் என்னை பாராட்டி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. டெல்லியில் நடக்கிற 75வது குடியரசு தின விழாவுக்கு என்னை ஒரு விருந்தினராக வர சொல்லியிருக்கிறார். இது மிகவும் சந்தோஷமாகவும் ஊக்கமாகவும் இருக்கு. மோடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகரில் 19,100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். அப்போது உத்தரப்பிரதேசத்தின் விரைவான முன்னேற்றம் இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பது சாத்தியமல்ல என்று அவர் குறிப்பிட்டார். அயோத்தியில் பாலராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தருணம் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வை எளிதாக்குவதற்கான முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டிருப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் இணைப்பதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் நாடு முழுவதும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள 4 ஒருங்கிணைந்த தொழில் நகரங்களில் ஒன்று நொய்டாவில் அமைய உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு நகரில் மின்சார பேருந்து சேவையை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 100 மின்சார பேருந்துகள் சேவையை அவர் தொடங்கி வைத்தார். மேலும் ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகளில் தேர்வு செய்யப்பட்ட 209 பேருக்கும் பாதுகாப்பு படையில் பணியாற்றி உயிர்நீத்தவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணிக்கான ஆணைகளையும் திரு அமித் ஷா வழங்கினார். நடப்பு நிதியாண்டிற்கான இயற்கை வேளாண் விவசாயிகளுக்கான விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மகர் நோன்பு சாவடியைச் சேர்ந்த திரு சித்தருக்கு முதல் பரிசும், திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரைச் சேர்ந்த திரு பழனிசாமிக்கு 2ஆம் பரிசும், காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சுக்கட்டைச் சேர்ந்த திரு எழிலனுக்கு 3ஆம் பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு நம்மாழ்வார் விருதுடன் பரிசுக்குரிய ரொக்கமும் வழங்கப்படும் என்று வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணியை 201 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவின் ப்ளோயம் ஃபோன்டைனில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 301 ரன் குவித்தது. 302 ரன் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 29.4 ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 100 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 13-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங் சூவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விரைவான பொருளாதாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தினார்.
குடியரசு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டிற்கான இயற்கை வேளாண் விவசாயிகளுக்கான விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 201 ரன் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை இந்தியா வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.